வெயில் மண்டையை பொழக்குதுங்க. இந்த வெயிலில் எங்காவது ஜில்லு ஜில்லுன்னு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது தான் நம்மளே நம்ம ஊரில் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியா இருக்குது. நானே குழந்தையிலேருந்து 2 தடவை தான் போயிருக்கேன். அதுவும் மற்றவங்க கூட தான் போயிருக்கேன், நான் தனியாக போனதில்லை. அதனால அந்த ஏரியாவுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன ஏரியானா டாப் ஸ்லிப். இந்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ஏரியாங்க. இங்கே ஒரு தடவை போயிட்டிங்கன்னா போதும், ஏதோ ஒரு அனிமலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொள்ளாச்சியிலேருந்து வெறும் 35 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம டாப் ஸ்லிப்போட என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே சின்னதாக செக்கிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு vlog-ஆ தான் இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்லிப் போகலாமா வேணாமான்னு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மருக்கு நீங்கள் டாப் ஸ்லிப்பை சூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். நம்ம செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆகிட்டோங்க. ஆனால் செக் போஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். காருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 50 ரூபி. அதே மாதிரி ஒரு பர் பர்சனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 ருபீஸ். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஏரியாவுக்கு காரில் மட்டும்தான் வர முடியும், பைக்கில் வர முடியாது. அதனால தான் நானே காரில் வந்துட்டுருக்கேன். பாப்பா பாப்பா நம்ம எங்கே வந்திருக்கோம்? காட்டுல வந்திருக்கோமா? காட்டுல என்னென்னலாம் இருக்கும்? அப்புறம் யானை, வேற மான், கரடி, இதெல்லாம் இருக்குமா காட்டுல? அதெல்லாம் என்ன பண்ணும் நம்மள? முத்தா குடுக்குமா? ஐயோ, எனக்கு கடிச்சு வச்சிருன்னு சொன்னாங்க. உன்னை கடிக்காம உனக்கு என்ன பண்ணும்? முத்தா மட்டும் தான் குடுக்குமா உனக்கு? ஏன் நீ கரடிக்கே முத்தா குடுப்பியா? சரிமா. அப்படியா? அப்படியா? சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கலர் பென்சில் அடிச்சிட்டு இருக்கியா? யாருக்கு கலர் பென்சில் அடிக்கிற? பொம்மைக்கா? ஏன் பொம்மை வெள்ளையா இருக்கா? ஓகே ஓகே, அடி. இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பீயிங்க்கு டாப் ஸ்லிப்பை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ணிட்டு நேராக நாங்கள் பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே என்ன பண்ணுற? மரம் தொடுறையா? மரமே எங்க இல்ல, பொம்மை தான் இருக்கா? இது கேரளா செக் போஸ்ட் அப்படின்றனால இங்கேயும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் டீட்டெயில்ஸை வந்து நான் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. செக் போஸ்ட்லேருந்து 2 கிலோமீட்டரில் ஜங்கிள் சஃபாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜங்கிள் சஃபாரி போய்க்கலாம். அப்புறம் மெயினான விஷயத்தை மறந்துட்டு பாருங்கள், நீங்கள் கம்பல்சரி ஆதார் கார்டு கொண்டு போகணும். ஏன்னா கேரளா செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியா, விளையாடுங்க. அடுத்து நம்ம ஜங்கிள் சஃபாரி புக் பண்ண வந்துட்டோம். இதுதான் அது புக் பண்ணுற ஆஃபீஸு. இந்த ஜங்கிள் சஃபாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500 ருபீஸ் வருது. ஸோ 500 ருபீஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஒரு 40 கிலோமீட்டர் சஃபாரி. ஆனால் தயவு செஞ்சு போகிற வழியில் குப்பைகளை மட்டும் போடாதீங்க. அங்கே பாருங்கள், அந்த குரங்கு பிளாஸ்டிக்கை எப்படி தூக்கிட்டு ஓடுதுன்னு. அவங்க அம்மாவுக்கு யாருங்க பதில் சொல்கிறது? அந்த சஃபாரியில் எங்களுக்கு ஒரு கைடு வந்துடுவாங்க. அந்த கைடு தான் அந்த அக்கா. ஸோ இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 புலிகள் இருக்கான். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கனால இங்கே ஒரு புலி கூட வராது. பத்தாவதுக்கு அனிமலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கவலைப்படலைங்க. எதை பார்க்குறோமோ பார்க்கலையோ, இன்னத்த நாள் இனிதே அமையணும்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழியில் கொஞ்சமாக மான், மயில், கொஞ்சம் காட்டெருமை, இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோங்க. ஆனால் மானை தவிர வேறு எதையுமே எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. இந்த சஃபாரியில் நாங்கள் முதல்ல ரீச் பண்ண இடம் தூணக்கடவு டேமுங்க. இந்த தூணக்கடவு டேமை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். புளி பிடிச்சிட்டு இருக்கிறியா? சரி போதும், இங்கே திரும்ப. அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிற நீ. அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் நீ தொடச்சிட்டு இருக்கிற. இங்கே பாரு.
இந்த தூணக்கடவு டேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஏபி ப்ராஜெக்டோட ஒரு அங்கம்ங்க. இந்த டேம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. அப்படியே இந்த டேமை பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஏறினது ஒரு 33 பேர் போகிற பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு போகிற ரோடு மாதிரியா இருக்குது. இந்த ரோட்டில் தாங்க நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவலுங்க இது. இப்படி சஃபாரி போய் பார்த்தா அங்கே ஒரு ஆச்சரியங்க. அங்கே ஒரே ஒரு மரம் தாங்க இருந்துச்சு. அந்த மரம் தான் கன்னிமாரா மரம். இந்த கன்னிமாரா மரம்ங்கிறது பார்த்திங்கன்னா 470 வருஷம் பழைய தேக்கு மரங்க. ஏஷியாலேயே உயர்ந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 பேர் சேர்ந்து இந்த மரத்தை கட்டி பிடிக்கணுங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப மொந்தமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. இங்கே சஃபாரி வேனில் வந்த ஒரு அங்கிள் தான் இந்த வீடியோ எடுத்து தந்தாருங்க. பாவம், அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார். கன்னிமர மரத்தை ரீச் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் போனது பரம்பிக்குளம் டேம். இந்த பரம்பிக்குளம் டேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஏபி ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த பரம்பிக்குளம் ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம பேசியிருப்போம். எதில் அந்த ஆலியர் வீடியோவில். மறுபடியும் நான் அதை அந்த ஐ பட்டனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். என்னது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவா? இந்த பரம்பிக்குளம் டேம் தமிழ்நாடுவோட கண்ட்ரோலில் தாங்க இன்னுமே இருக்குது. ஆனால் இந்த டேம் இருக்கிறது கேரளாக்குள்ளே. எங்களை இந்த 3 ஸ்பாட் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் வில்லேஜுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. லாலிபாப்பு தரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் தரமாட்டேன். இது அப்பாக்கு தரமாட்டேன். சரி, பிச்சு தந்தா என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு மறுபடியும் கேட்பியே. நீ கேட்ப சாப்பிட்டு. சரி, ரைம்ஸ் சொல்லு, நான் பிச்சு தரேன். ஒரு நல்ல ரைம்ஸ் சொல்லு. கரெக்டாக சொல்லு, தரேன். இல்லைன்னா தர மாட்டேன். அது இல்லை. சரி, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. இப்ப பிச்சு தரதா? நான் சும்மா சொன்னேன், பிச்சு தர மாட்டேன். பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் பிச்சு தருவேன். இல்லை, பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் பிச்சு தருவேன். பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறி பிச்சுக்கலாம். அங்கே ஒரு எல்லாரும் போகிறாங்க பாரு. பஸ் ஏறினே பிச்சுக்கலாம். இந்த சஃபாரி முடிச்சுட்டு வந்து டாப் ஸ்லிப்பில் அடுத்த சஃபாரி போகலான்னா அங்கே தாங்க ஷாக்கு. மொத்தமாக 8 பேர் ஆள் சேர்த்தணுமா, இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் எலிஃபெண்ட் கேம்பை பார்க்கவே முடியலைங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு வாங்க. அவ்வளோ செலவு பண்ணி போய் எந்த அனிமல்ஸையும் பார்க்கலேன்னு வருத்தத்தில் இருந்தேங்க. ஆனால் திரும்பி வரும்போது அழகழகாக மான்குட்டிங்க. அத்தனை மான்குட்டி, அதுவும் க்ளோஸ்அப்லேயே பார்த்தேங்க. ரொம்பவுமே என்ஜாயபிளாக இருந்துச்சுங்க. என்ன பார்க்குற? என்ன பார்க்குற? காலையில் இந்த ட்ரிப்பு எப்படி ஆரம்பித்தேன்? சந்தோஷமாக ஆரம்பித்தேன். குளுகுளுங்கிற இடத்துக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் டாப் ஸ்லிப் அவ்வளோ குளுகுளுன்னு இல்லை. இங்கே வர மாதிரி இருந்தால் மார்ச் ஏப்ரல் மேல தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே பயங்கரமாக காஞ்சு போய் ட்ரையாக இருக்குது. பத்தாததுக்கு வெயில் அதிகமாக இருக்கங்காட்டி அனிமல்ஸ் எல்லாம் உங்களால் அதிகமாக பார்க்க முடியாது. இதை நான் மட்டும் இல்லை, அங்கே நம்ம டிக்கெட் வாங்கி நம்ம சஃபாரி போகிற இடத்துலையே இதை தான் சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு வந்து என்னென்னா உங்கள் சீசனை வந்து கரெக்டாக பிக் பண்ணிட்டு வாங்க. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மழை காலத்தில் வின்டர் சீசன்லாம் வந்தீங்கன்னா டாப் ஸ்லிப் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு சம்மர் சீசனில் வரக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஏன்னா கீழே அடிக்கிற வெயிலை விட மேலே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அடிக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா